நேற்று இதில் மோடி கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. திமுக வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க, அவங்க பணத்தெல்லாம் எடுத்து நாங்கள் திருப்பி கொடுப்போம், மக்களுக்கே திருப்பி கொடுப்போம்னு சொல்லி விமர்சிச்சிருக்காரு. குடும்பாட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு. தொடர்ச்சியான விமர்சனங்கள் இது மாதிரி எப்படி? இல்லை, அவர் முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாருனாக்க ஜனங்க நம்புவாங்க. அது இன்னும் கொடுக்கல. இங்கேருந்து இப்படி சொல்கிறதெல்லாம் குற்றச்சாட்டை வந்து ஒரு பிரதம அமைச்சர் அளவில் இப்படி பேசுகிறதே வந்து இதுவரையில் நம்ம பார்த்ததில்லை. எத்தனையோ பிரதம அமைச்சர் இருந்தாங்க. ஒரு மாநில கட்சியை அல்லது ஒரு முதலமைச்சரை, ஒரு கட்சியுடைய தலைவரை இப்படி நேரடியாக வந்து ஒரு இல்லாத குற்றச்சாட்டுகளை, ஏதாவது தப்பு இருந்து சொன்னால் பரவாயில்ல, இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லுவது என்பது அவ்வளவு ஒரு நாகரிகமானது அல்ல. எனவே அவர் பிரதம அமைச்சராக இருக்கிற காரணத்தால் இதற்கு மேல் நாங்கள் சொல்வதும் கூட நாகரிகம் அல்ல. எனவே அவர் அதை அவ்வளோ பெரிய அரசியல் மேடையாக வைத்து கொண்டு அதை பேசியிருக்கக்கூடாது. அடுத்தடுத்து திரும்ப ஒரு குறிப்பிட்ட சில காலங்களிலேயே டைம் வந்துட்டார் மோடி. இது பெரிய நாடாளுமன்றத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தாது. ஏன்னா வருகிற பொழுது அந்த கூட்டங்கள் எப்படி இருந்ததுன்னு எல்லாரும் பார்த்தாங்க. அதனால் இந்த பாதிப்பு என்பது இதெல்லாம் எதிர்நோக்கி தான் திமுக இருக்குது. திமுக வந்து எதுக்கும் வந்து சலிச்சு போய் இல்லை. நாடாளுமன்ற தொகுதி உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் இல்லை, திமுகவுடைய பிரதிநிதித்துவம் இல்லைன்னா திமுக கேண்டிடேட் இல்லைன்னு சொல்கிறீங்களா? அதை நேராகவே சொல்லுங்கள், தப்புன்னு இருக்குது. திமுக போடணும்னு கேட்குறீங்க. அது இப்போது தோழமை கட்சியோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து தலைமையில் தோழமை கட்சியுடைய தலைமையும் எங்கள் தலைமையும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. எனவே அந்த முடிவு தான் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவு 100% எங்கள் கட்சிக்காரங்க ஏற்றுக்கிட்டு செய்வாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஆசை உண்டு, இதில் திராவிட முன்னேற்ற கழகம்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு விருப்பம் கட்சிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதுக்காக வந்து நாளைக்கு அப்படி ஒரு கூட்டணியில் போச்சுன்னா அதெல்லாம் வந்து உடன்பாட்டில் போகிறது. அதை வந்து நாங்கள் இருந்து அதையும் செஞ்சு வெற்றி பெற செய்வதற்கு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். இல்லை, அதாவது நாங்கள் போய் எங்கள் தலைமையில் வந்து பேசுகிறத நான் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து வெளிப்படையாக சொல்கிறது சரியாக இருக்காது. அங்கே தலைமை என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவை நாங்கள் அமுல்படுத்துவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.